ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி தரோம். இன்னைக்கு வந்து ஒரு சேட் நியூஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சேட் நியூஸ்னே ஒரு சந்தோஷமாக சிரிச்சுட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டு சொன்னாவாச்சும் அந்த சேட் நியூஸ் போகுமா என்னமோ, அதுக்காக சொல்கிறோம். அப்பவும் போகாது, ஏன்னா தலையெழுத்து. என்ன பண்ணுறது? ஓகே, அது என்ன அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் எங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த 2025 முடிய போகுது, என்ன இன்னொரு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, 1 2 3 என்ற நாட்கள் தான் இருக்குது. அப்படி பிடிச்சவங்க யாராவது இருந்தால் பேசுவீங்க, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் நம்மளை பற்றி கேட்கணும்னு நினைப்பீங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நாங்கள் போட்டோம். இத்தனை தடவை நான் போட்டிருக்கேன், ஒரு நாள் கூட இந்த மாதிரி வந்ததில்லை. நிறைய பேர் கொஞ்சம் மனசு கஷ்டமாரிலாம் பேசுவாங்க, ஆனால் இதெல்லாம் அதுக்கு மேலே அந்த நல்லவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களை அந்த அளவுக்கு வாழ்த்திருக்கிறாரு. அந்த நல்லவரை தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அந்த நல்லவர் தான், அந்த நல்லவரோட கமெண்டை நான் தான் படிப்பேன், நீ படிக்கக்கூடாது. ஏன்னா இது ஏன் சொல்ற அப்படின்னா, இப்பவும் சொல்ற, ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லைன்னா வைக்கிற பேர்கள் பல. அதே அந்த ஒரு பொண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்தாலுமே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சரியா? ஆனால் அவங்க எந்த சூழ்நிலையில அந்த கண்ணாடி எந்த சூழ்நிலையில அந்த கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறதில்ல. மேபி அவங்க ஆம்பளையாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம் கேட்டவங்க, சரியா? பொண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வளர்றதுக்கு விட மாட்டாங்க, நல்லா இருக்க விட மாட்டாங்க. அதுலேயே மாதிரி சில ஆண்களும் இருக்காங்க, அந்த மாதிரி பேசுறதுக்குனே பிறந்திருப்பாங்க. அவங்களும் அவங்க அம்மா வயிற்றுல தான் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்களாட்டுக்கு, மற்ற பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி திரிவாங்களாட்டுக்கு. அது சொல்கிறேன். ஏன்னா அது ஐடி பேர் ஒரு ஆம்பளை பேரில் தான் இருக்குது, ஆனால் அது பொண்ணோ இல்லை பையனோ எனக்கு தெரியாது, சரியா? இது எங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், எங்களோட லைஃப் என்னங்கிறதே தெரியும். ஏன்னா உலகம் அறிஞ்சது விஷயம் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்து டிவிலே நாங்கள் ஒரு டைம் ஷோக்கு போய் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் லைஃப்பை பற்றி. தெரிஞ்சவங்க யாரும் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இது இப்போ புதுசாக ஒன்று, அதான் நேற்று பேஞ்ச மழையில புதுசா முளைச்ச காளான். ஆனா இந்த காளான் எங்களை சுத்தி இருக்கிறதாவும் இருக்கலாம், இல்ல தொலைதூரத்திலையும் இருக்கலாம், சரியா? அந்த வயிற்று எரிச்சல்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்ததாவும் இருக்கலாம். அந்த கமெண்ட் ரொம்ப நான் இதுக்காக தான் அதிகமா பேசணும்னு நாங்க நினைச்சோம். செருப்படி அடிக்கணும், செருப்படி கொடுக்கணும். பேர் என்ன தெரியுங்களா? கெட்டீஸ் குமார். சதீஷ்குமார் கேள்விப்பட்டிருக்கேன், கெத்தீஷ் குமார்ங்கிறது இப்போதான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, பேர் நல்லா இருக்கு, புது பேர் சூப்பராக இருக்கு, வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா இருந்தது. இது கமெண்ட் படிச்சிடறேன். உங்கள் முதல் கணவர் எங்கே இருக்காங்க? அவரை விட்டுட்டு இவன் கூட ஏன் போனீங்க? கள்ள தொடர்பு காரணமா? எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில. செத்து போய் 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, சரியா? செத்து போயாச்சு, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் செத்து போயாச்சு. மண்டையில் ஏறுதா மரமண்டை கெத்தீஷ்குமார், சொன்னா புரிஞ்சுக்குங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க, சரியா? செத்து போயாச்சு. உயிரோட இருந்தா கூட்டிட்டு போய் வாங்கன்னு சொல்லி நானே கூட்டிட்டு போய் காமிச்சிடுறேன், சரியா? செத்து போயாச்சு. பெண்ண செத்து போய் இருக்கிறவனுங்க எவனா இருந்தாலும் வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க, கூட்டிட்டு போறேன். செத்து போலாம், செத்து போய் வேணா கூட்டிட்டு போய் இவர் தான் செத்து போனவரு பாத்துக்கங்க, ஆசையா இருந்தா செத்துருங்க. இதுதான் இப்படிதான் பண்ண முடியும். மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் சொல்லிடுறேன். நீங்க போய் பார்த்துட்டு என்னென்ன பேசணுமோ, என்னென்ன கெடுக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களோட திறமை திரும்பி நீங்க பூமிக்கு வர மாதிரி தான் வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட வாய் திறமை, உங்களோட இலக்கு. திரும்பி வந்தா வந்துருங்க, சரியா? இதுதான் உண்மை. இது திரும்ப நாங்கள் ஒரு விஷயத்துலையும் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, புதுசாக கேட்குறீங்களே என்னமோ. சரி, நாங்களும் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் நீங்கள் கேட்டதுக்காக, அதனால சொல்லியாச்சு. கள்ள தொடர்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறந்து போனவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், இனிமேலும் நல்லா இருப்போம். இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு, போதுமா? சொல்லுவாங்க, குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வானத்தை பாட்டு நாய் குலைச்சான நாய்க்குத்தானே வாய் வலிக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து ஏதோ ஒரு சில ஜென்மங்கள் வந்து இப்படி வந்துருது. இதுக்கெல்லாம் வேணுக்குன்னு இவனோட இந்த ஒரு கமெண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 கமெண்ட் வந்துருக்கு. ஆனால் விஷயமா வந்து பேசக்கூடாது, ஓகேவா? உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உன்னை பெற்றது ஒரு அம்மா தான், சரியா? இதே வேற மாதிரி திருப்பி எனக்கு பேச தெரியும், அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் எங்களை வழக்கவும் கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது, சரியா? இதவே நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து எடுத்தோன்னே அதுதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே. இதை இவருக்கு நான் இப்போ தான் காமிச்சு இவர் பார்க்கல, அது பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி சரி சொல்லிடலாம், உடனே வீடியோ போட்டுடலாமான்னு சொல்லி போட்டு தான் நான் வீடியோ போட்டது. அருமையா பேசுறாரு பத்தியா, இவருக்கு வந்து நிறைய பழக்கம் இருக்கு மாட்டேங்குது. நல்ல பழக்கம் இருக்கும், நல்லா இருக்கு. அப்புறம் யூஸ்ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சீதாலட்சுமி ஒன்றும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு எந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஓகே வச்சுக்கோ, உனக்கு இஷ்டமே இல்லைன்னா ஓகே. நான் வந்து யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்கள கேட்டதான் வச்சுக்கிறேன், உன்னை கேட்கல. நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்கு வேற வந்துட்டு நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க மட்டும் தான் இருக்கமா, எத்தனையோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை? நீங்க போய் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்க யாராச்சும் வேணும். ஒழுக்கமா வீடியோ போடுறவங்களுக்கு இடமே கிடையாது, ஒரு சப்போர்ட்டே இருக்காது. மீடியாக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமா வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கான சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது. நாதேரித்தனமா போட்டு பாருங்க, ஆஹா ஓஹோ அழகு வர்ணிக்குவாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்குது. அடுத்தது ப்ளீஸ் யூஸ்ஃபுல் வீடியோ போடுங்க, இல்லாட்டி ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்றோம், வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், நாங்க ஸ்டாப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல் வீடியோனா நீங்க சொல்லுங்க, என்ன யூஸ்ஃபுல்லா இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்க, நாங்க செய்றோம், நீங்க பாக்குறீங்க, நாங்க போற வீடியோஸ். யூஸ்ஃபுல் வீடியோனா என்னன்னு சொல்லுங்க. நீங்க கேக்குற யூஸ்ஃபுல் வீடியோ எங்க கிட்ட இருந்தா நாங்க வந்து இல்ல அப்ப யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோ யூஸ்ஃபுல் வீடியோ, எல்லாரும் யூஸ்ஃபுல் வீடியோ மட்டும் வந்து நான் யூஸ்ஃபுல் வீடியோ அப்படிதானே? நாங்க எங்க வீட்ல நடக்கிறது நான் டெய்லி காலையில என்ன பண்றாங்க அந்த மாதிரிதான். உங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லுங்க, நாங்க போறோம், ஓகேங்களா? அடுத்தது நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க அக்கா, அப்புறம் அண்ணா எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லுங்க அக்கா. உங்க ஏரியா என்ன? எங்களோட ஏரியா பாத்தீங்கன்னா மூலனூர், திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு. ஒர்க்குக்கு வந்து போகல, இப்போ 1.5 மாசம் போனேன். என்னாச்சுன்னா உடம்பு சரியில்லாம போச்சு, லோ ப்ரெஷர் ஆயிருச்சு, அதனால வந்து நான் இப்போ போகல, இப்போ வந்து நின்றுட்டேன். அடுத்தது வந்து வேற அப்டேட் நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம், அது வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்லுவோம். 2026 அந்த அப்டேட் கண்டிப்பா நாங்கள் கொடுப்போம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வந்து நான் வந்து மறுபடியும் போகல, என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படிங்கறனால வந்து நாங்க வந்து விட்டுட்டோம். என்னோட வர்க்க பத்தி நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றோம். அதோட அப்டேட் நாங்க கண்டிப்பா சொல்லுவோம், சத்தியமா நாங்க சொல்லத்தான் போறோம். ஆனா வந்து போன வீடியோஸ் அங்க என்ன பண்ணாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம், எப்படி இந்த வேலை கிடைச்சதுங்கிற வரைக்கும். உடனே SBI வேலை என்னாச்சு அப்படின்னா அது இருக்கு. ஆனா வந்து அண்ணா வந்து இப்போ ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. அந்த வேலையும் இருக்கு, வண்டியும் ஓட்டுறாரு. அதெல்லாம் விட இப்போ வந்து சொந்த வண்டியா இருக்குங்காட்டி வந்துட்டு அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போதைக்கு. இப்போ வந்து 3ஆவதா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ணாக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து கவர்மெண்ட் வேலை தான், பட் வந்து அது வந்து இப்போ வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரியாக தான் இருக்குது. அது எப்படியும் 1 இயர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். போதும் எங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு இந்த சேலரி போதும் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் பெருசாக ஒன்றும் ஆசைப்படலை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? லைட்டாக உங்களுக்கு இதோட அப்டேட் இதில் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். அடுத்தது உங்களை பிடிக்கும் பட் வீடியோ கண்டென்ட் ஸ்ட்ராங்கா போடுங்க, பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா ஸ்ட்ராங்கா போடுறோம். கண்டிப்பா என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து வர மாட்டேங்குது. அந்த விஷயம் வந்து நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லணுங்கிறத எங்களுக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஆஃப் பண்ணு. குர்ருச்சு, நானே பயந்துட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், பரவாயில்ல இருங்க. அப்படி வந்து எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா நிறைய விஷயம் எல்லாருமே இப்போ மேரேஜ் ஆகி இப்போ வந்து லைஃப்பில் வந்து வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் சொல்கிறதுக்கு பேசுறதுக்கெல்லாம். எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். வெளியே போய் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எங்களால் முடிய மாட்டேங்குது. இப்போது இவர் திடீர்னு ஒர்க்கு போகிறனால அது எங்களால் முடிய மாட்டேங்குது.
அது இல்லாமல் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னாலும் வந்துட்டு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நானும் யோசிச்சு தான் பார்ப்பேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்குங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எங்கூட பழகிட்டிங்கன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் உங்களோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து யோசிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுக்கு எந்த விஷயம் இல்லையா? அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கேளுங்க, நாங்கள் வந்து சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் 1,50,000 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 50 பேருனாச்சும் வந்துட்டு உங்களுக்கு தோணாதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இனிமேல் வந்து கரெக்டாக கொடுக்கலாம். அடுத்தது உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள். அக்கா அண்ணா நீங்கள் 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா அப்பா பற்றி நான் வந்து கண்டிப்பாக அது ஒரு நாள் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து கண்டிப்பா அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல கூட நான் கொடுக்க. ஏன்னா இதுவே லென்த்தா போயிருச்சு. அப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல இதுல வந்து நாங்க சொல்லுறோம். அம்மா அப்பா பத்தி சொல்லணும்னா நிறைய பெருசா இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல கூட நாங்க அப்டேட் கொடுக்குறோம். அண்ணா வந்து என்ன படிச்சிருக்கீங்க? என்ன மூச்சு வாங்குதுப்பா, சொல்லுப்பா. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அண்ணா முடிச்சிருக்கா. நான் வந்து 10th தாங்க, அவ்வளவுதான் நான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்துட்டு சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான் படிச்சிருக்கேன். பட் வந்து ரொம்ப டிகிரியே படிக்கல, 2 பேருமே டிகிரி படிக்கல. பட் வந்து இந்த நாலேஜ் இருக்கு, ஏதோ இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிக்கலாம். இதே வந்து லென்த் போயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்கள பத்தி பேசுறதுனால கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, யாரோட மனசையும் யாரும் வந்து புண்படுத்தணும்னு வந்து நினைக்காதீங்க. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இல்லைங்களா? உங்களோட லைஃபை நீங்கள் வாழ பாருங்க, அவங்க லைஃபை அவங்க வாழ பார்க்க போகிறாங்க. சரியா? நீங்கள் சம்பாதிக்கிற காசு நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க, நாங்கள் சம்பாதிக்கிற காசு நாங்கள் செலவு பண்ண போகிறோம். சரிங்களா? ஒருத்தர் மனசை புண்படுத்தி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். சரிங்களா? இன்னைக்கு நம்ம படுத்து தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அப்படிங்க எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. பஸ் ஆக்சிடென்ட் எவ்வளவோ இந்த டிசம்பர்ல நினைச்சு பார்த்தாலே வந்து பயமா இருக்கு. இவ்வளோ நடக்குது, இவ்வளோ உயிர் போகுது. அதெல்லாம் பாருங்க, நிரந்தரம் இல்லாத நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சதா பேசுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதுதான், நீ பிடிக்காதவங்களை போய் நீ வந்து சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பேசாதீங்க, விட்டுருங்க. அவங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பேசுங்க, பழகுங்க. சில பேர் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படி ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிக்கிங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. இதுதாங்க லைஃபு. நம்மளுக்கு இருக்கிற ஒரே லைஃப். நம்ம வந்து ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? 10 பைசா புரியாதுல நம்ம லைஃப். இப்போ போகிற கண்டிஷன் பார்த்தா எப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, எப்போ உயிர் போகுது, என்ன இயற்கை சீற்றம் வருது, ஒன்றும் எதையும் கெஸ் பண்ண முடியாது. நடந்து போனாலும் ஆக்சிடென்ட், வண்டியில போனாலும் ஆக்சிடென்ட், சைக்கிள்ல போனாலும் ஆக்சிடென்ட், பஸ்ல போனாலும் ஆக்சிடென்ட், ஃப்ளைட்ல போனாலும் ஆக்சிடென்ட், கப்பல்ல போனாலும் டிராவல் பண்ணாம இருக்க போறது இல்ல, ஆக்சிடென்ட், ஸ்கூல் போனாலும் காலேஜ் போனாலும் எதுல போனாலும் நடந்து நம்ம ரோட்ல நம்ம அந்த வெள்ளக்கோட்டுக்கு அந்த பக்கமா தான் போவோம். ஆனா பாத்தீங்கன்னா அடிச்சுட்டாங்க, அந்த வண்டிக்காரன் இட்டு வந்து விட்டுட்டாங்க, அந்த வண்டிக்காரன். ஆனா ஸ்பாட் அவுட். அதுதான் வாழ்க்கையே. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. அப்பா அம்மா பத்தி கேட்டீங்க, அப்புறம் வீட்டை பத்தி வந்து கேட்டிருக்கீங்க. எங்க வீடு கட்டுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அந்த அப்டேட் எல்லாம் சொல்றோம். क्वेश्चंसலாம் இருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட்ல வந்து நாங்க அந்த வீட்டோட அப்டேட்டோட நாங்க வந்து வரோம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.